இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சாய்பாபா முன்னாடி தான் இப்ப நான் நிக்கிறேன். ஷீரடியில பார்க்கக்கூடிய அதே உருவம், அதே உயிரோட்டம் இங்கேயும் இருக்கு. இந்த சாய்பாபா வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றது பிளானே கிடையாதாம். ஆக்சுவலி திருநெல்வேலியில அமைக்கக்கூடிய ஒரு கோவிலுக்காக செய்யப்பட்ட சிலை தான் இந்த சாய்பாபா. பல காரணங்களுக்காக இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல நன்மைகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வாரத்துல வியாழக்கிழமை வந்து இங்க ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த சாய்பாபாக்கு ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நீங்க இங்க வந்து சாய்பாபாக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு இங்க வரக்கூடிய பலரும் எங்க கிட்ட சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லா வியாழக்கிழமையும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த அன்னதானத்துல வந்து நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம கஷ்டங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள் சிலருக்கு இருக்கும் இல்லையா? என்ன நோயினே தெரியலங்க, ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாத்துக்குமே, அதாவது நீண்ட நாளா தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குது அப்படின்னு இந்த மாமண்டூர் பகுதியில இருக்கிற நிறைய பேருமே எங்களுக்கு சொன்னாங்க.